அந்நியனின் அரித்தனம் வென்றது நம் பாரதம். இனம் மொழி கடந்து நேசிப்போம், நம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது பல உயிர் தீர போராடி பெற்ற 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியனின் ஆதிக்க பிடியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்ட நாளை கொண்டாடும் வகையில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொண்டாடப்படும் விழாவே சுதந்திர தின விழா. தீபகற்ப நாடான நம் இந்திய திருநாட்டில் சுதந்திர காற்றை சுவாசிக்க காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், கொடுங்கா குமரன், கப்பலோட்டி தமிழன், ஜான்சி ராணி, கட்ட பொம்மன், காமராஜர் என பலர் பாடுபட்டுள்ளனர். இவ்வாறு பலர் பாடுபட்டு கல்வி, பேச்சு, எழுத்து, பெண்ணுரிமை, சுதந்திரம் பெற்ற இவை அனைத்தும் ஒரு சில இடங்களில் கேள்விக்குரிய. நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த பெரியோர்களின் கனவு நனவாக்கி லஞ்சமற்ற ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவோம். கலாம் நம் கலாமையா கண்ட கனவை நனவாக்குவோம். அகிம்சை வழியில் காந்தியும், நேர்மை வழியில் நேரு, கொடியை ஏற்றிய குமரனும், கப்பல் ஓட்டிய கம்பனும், ஆயுதம் ஏந்திய நேதாஜியும், கம்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். பலமான இந்தியாவை உருவாக்குவோம். அச்சம் இல்லை, அடிமை என்பது இல்லை. நம் காலம் எங்கு கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம். என்னோட முதற்கண் வணக்கம். நாம எடுத்துள்ள தலைப்பு ஒழுக்கம். 5 வளையாதது 50 வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் படிக்கும் காலத்தில் இருந்து ஒழுக்க நெறி மாறாமல் இருக்க வேண்டும். நாம் கற்பதற்கு காரணமாக இருக்கும் ஆசிரியரை முதலில் மதிக்க வேண்டும். பெரியோர், தாய், தந்தை சொல்லை கேட்டு எவ்வித தீய வழியிலும் செல்லாமல் நல் ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். கல்வி கற்றவுடன் ஆசிரியரே கூறிய நீதி கருத்துக்களை மறந்துவிடக் கூடாது. எவ்வித பாகுபாடு இன்றி அனைவரையும் மதிக்க வேண்டும். கற்று கசட கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக. இக்குறள் மூலம் எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர். நன்றிக்கு வித்தாகவும் நல்லொழுக்கமும் தீயொழுக்கமும் என்றும் இடும்பை தரும். ஒருவர் வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை